டிஎன்பிசி தொழிலாளர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல எம்என்சி கம்பெனில, பிரைவேட் கம்பெனில ஒரு 40,000-50,000 கிட்டலாம் குடுக்குறாங்க. ஐடி ஜாப்லாம் போயிட்டுனா இன்னும் நல்லாவே சேலரி வாங்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருந்துமே ஒரு சில பேர் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஏன் கவர்மெண்ட்குள்ள வராங்க? கவர்மெண்ட் ஜாப் வாங்கியே தீரணும்டா. எனக்கு இந்த பிரைவேட்லாம் வேலை செய்ய பிடிக்காது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பிரைவேட்லயே நல்ல பொசிஷன்லயும் ஜாப் இருக்கு. நல்ல காசும் குடுக்குறாங்க. எல்லாமே கிடைக்கும்போது ஏன் அத விட்டுட்டு கவர்மெண்ட்குள்ள வராங்க அப்படின்னா, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கு. அரசு அதிகாரியா ஆகணும் அப்படின்ற பேரு 4 பேர் வெளியே போனா அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்றாரு. கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை செய்றாரு, பிடிஓ ஆஃபீஸ்ல வேலை செய்றாரு, தாசில்தார் ஆஃபீஸ்ல வேலை செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த பேர் வேணும். அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வேணும். அந்த மரியாதை வேணும். அந்த பவர் வேணும். பவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னது? பவர். அந்த பவருக்காக தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் உட்காந்துட்டு போராடிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பணம் அப்படிங்கிற விஷயத்த வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் இல்ல. பிசினஸ் பண்ணி கூட சம்பாரிச்சுக்கலாம். சுயதொழில் செஞ்சு கூட பணத்தை சம்பாரிச்சுக்கலாம். பட் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ள போனாதான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதிகாரம், பவர் வந்து ஒரு விஷயத்த மாத்தும். ஒரு விஷயத்த நெறிப்படுத்தும். தவறு நடந்துட்டு இருக்கும்போது அந்த விஷயத்த அங்க போய் தட்டி கேட்கும். இப்போ வந்து நீங்க ஒரு பேசிக் எம்ப்ளாயியா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றீங்க. உங்க சேலரி மினிமம் 15,000 வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் போறீங்கன்னும் போது அங்க உங்களை நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனா ஒருத்தவங்க எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாட்டியான்னு கூட கேட்க மாட்டான். நீங்க ஏதோ ஒரு அனாதை மாதிரி ஒரு மூலையில வந்து உங்களுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி உங்களை கவனிக்காத ஒரு பர்சனா தான் நீங்க உட்காந்துருப்பீங்க. ஆனா நாளைக்கு நீங்க ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க. அந்த குரூப் ஒன்ல இருக்கக்கூடிய நிறைய வந்து ஹையஸ்ட் போஸ்ட்ல நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க அதே ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போனீங்கன்னா உங்களை முதல் வரிசையில உட்காரப்பாங்க. இவர் யார் தெரியுமா? இவர் வந்து குரூப் ஒன் ஆஃபீஸரா இருக்காரு. இந்த ஆஃபீஸ்ல வந்து ஹெட்டா இருக்காரு. அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து எல்லாருக்குமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. உங்களை ஒரு ஆளா மதிச்சு உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னா கூட நமக்கு பவர், நமக்கு அதிகாரம், நம்ம ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கோன்ற அந்த விஷயம் தேவைப்படுது. இதுவே நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போய் பாருங்க, உங்களை எப்படி கவனிப்பாங்க பாருங்க. விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. அவங்களுக்கு உங்களால காரியம் ஆக இருக்குன்றதுலாம் அடுத்தபட்சம். பட் நீங்க ஒரு உயர்ந்த பொசிஷன்ல இருக்கும்போது உங்களுக்கான வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரெஸ்பெக்ட்டுமே அதிகமா இருக்கும் அந்த இடத்துல. அதே போல நீங்க பிரைவேட் எம்ப்ளாயா இருக்கும்போது நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பீங்க. அவங்க வீட்ல வந்து உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நீ என்ன வேலை செய்யற? ஒரு கம்பெனில வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃபா கூட இல்ல, உனக்கெல்லாம் என் பொண்ணை தரமா சொல்லி அடிச்சு தொத்திருப்பாங்க. ஆனா மறு வருஷமே நீங்க ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸரா இல்ல குரூப் 2 ஆஃபீஸரா போகும்போது அவங்க பொண்ணை கொடுக்க மாட்டான்னு உங்களுக்கு சொல்லுவாங்களா? இல்ல அவங்க பையனை வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான்னு சொல்லுவாங்களா? இது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்திலேயே தன்னால உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைச்சிருக்க மாட்டான்பா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணே கிடைச்சிருக்க மாட்டாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், மரியாதையான மதிப்புமிக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா கூட ஒரு விஷயத்தை நீங்க அடையணும். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து நீங்க வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க வேண்டியது முக்கியம். எல்லாரால ஜெயிச்சிட முடியுமா? எல்லாரால காம்படிஷன்ல வின் பண்ணிட முடியுமானா முடியாது. அதுக்குன்னு இருக்கிறவங்க, அதுக்குன்னு உழைக்கிறவங்களால மட்டும் தான் அது முடியுது. அதே போல நம்ம டிஎன்பிசி ஃபெயிலியர்ஸ் யாராவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கலாம், ஒரு பையனை லவ் பண்ணிருக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்ககிட்ட நல்ல வேலை இல்ல, நல்ல சேலரி இல்ல, ஏன் அளவுக்கு ஈக்குவல் இல்ல, எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கலாம் சொல்லி வேணாம்னு சொல்லியிருக்கலாம். உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். எப்படி ரிஜெக்ட். நம்ம கிட்ட அவங்களுக்கு ஈக்குவலான ஆளா நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு நம்மள ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். மறு வருஷமே நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா? அவங்க ஊருக்கே நீங்க போஸ்டிங் வாங்கிட்டு போறீங்க. அவங்க உங்ககிட்ட வந்து நிப்பாங்க. எனக்கு இந்த இதுல சைன் போடுங்க. இந்த ஃபார்ம்ல சைன் போடுங்க. எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து இது வர வேண்டியது இருக்கு. நீங்க சைன் போடணும். நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணாதான் எனக்கு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நிப்பாங்க. அந்த இடத்துல நீங்க பழசான்னு நினைச்சிட்டு சிரிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த இடத்துல உங்க ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கும். உங்க கேரக்டரே மாறி இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு உயர்ந்த அதிகாரியா இருக்கும்பொழுது நீங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து நீங்க காதுல போட்டுக்க மாட்டீங்க. அது கவனமே செலுத்த மாட்டீங்க. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய மனம் எல்லாம் உயர்ந்த விஷயத்தை நோக்கி தான் இருக்கும். பல பேருக்கு மோட்டிவேட் பண்ற அளவுக்கு நீங்க வந்திருப்பீங்க. நீ ஒரு குப்பன்னு சொல்லிட்டு உங்களை வேணான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சவங்க கிட்டயே வந்து நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு வந்து காலம் வந்து அவங்க முன்னாடி நிறுத்தும். அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். நீங்க எதையுமே யாருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். காலமே எல்லாருக்குமே புரிய வைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அது வரைக்கும் உழைக்கிறத விட்டுறாதீங்க. உங்களுடைய கோல்ல இருந்து வந்து சிதறல் ஆகி போயிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய நோக்கத்தை எப்பவுமே ஒரு ஃபோக்கஸ்டா ஒரே விஷயத்துல வச்சுக்கிட்டே இருங்க. நான் படிக்க வந்துட்டேன்னா படிச்சே ஆவேன். வேலை வாங்கியே தீருவேன். என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, தூக்கி போட்டாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்க, வேஸ்ட், குப்பை எல்லாம் சொல்லிட்டாங்கன்றதெல்லாம் அடுத்தபட்சம். நீங்க அதை மைண்ட்ல போட்டுக்காம உட்காந்து படிச்சுட்டே இருங்களேன். நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரியுங்க நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு. நீங்க அந்த கஷ்டத்தை பட்டுட்டு இருக்கீங்களே, இந்த உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, சரியான காலமும் நேரமும் அந்த உழைப்பை கண்டிப்பா வெற்றி கிட்ட கொண்டு போய் நிறுத்தும். அன்னைக்கு உங்களை பார்த்து எல்லாருமே வாயை பொளப்பான். ச்சே, இந்த பர்சனை போய் நம்ம விட்டோமே, இப்படி தூக்கி போட்டோமே, இன்னைக்கு இப்படி திடீர்னு வந்து இப்படி முளைச்சு நிக்கிறான். அவனை வந்து ஒரு குப்பை சொத்தன்னு சொன்னான். அந்த சொத்திலிருந்து இவ்வளவு பெரிய வந்து ஒரு விருட்சம் உருவாகி இன்னைக்கு பல பேருக்கு அது நிழல் கொடுக்குது. அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கானே. அப்போ நம்மள்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. அவங்ககிட்ட பிரச்சனை இல்ல. நம்ம தான் ஒருத்தவங்களுடைய வேல்யூவே தெரியாம வந்து ஈஸியா தூக்கி போட்டோம் சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்க தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அப்பெல்லாம் உங்க மைண்ட் செட் மாறி இருக்கும். நிறைய பெரிய பெரிய கான்டாக்ட் எல்லாம் கிடைச்சிருக்கும். பெரிய பெரிய ஆட்களோட தொடர்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க கவர்மெண்ட்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோ பையனா தான் அமைஞ்சிருக்கும். உங்க லைஃப் நல்லா இருக்க போகுது. ஸோ இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னா ஒருத்தவர் கிடைக்கணும். கவர்மெண்ட்ல இருக்கிறவர்.
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே கிடைக்கணும்னா ஒருத்தவர் கிடைக்கணும். யாரு? அரசு வேலை. அவர் கிடைச்சாருன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது கீழே இருக்கிறதுல அப்படியே படிப்படியா மேல வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி டிஎன்பிசி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கேளிக்கை, காதல், காமம் இது போல விஷயங்கள்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகாம இருக்கிறது நல்லது. பட் இதெல்லாம் ஒரு மனுஷனா இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது வந்து நம்மளாம் வந்து நெக்லெக்ட் பண்ற முடியாது. நான் மனுஷன். பட் நம்மளுடைய குறிக்கோள் வேற ஒண்ணு இருக்கு. நம்ம முதல்ல அவன முடிச்சுட்டு வந்துட்டு மத்ததெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கலான்ற ஒரு மைண்ட்செட்டோட நீங்க இருந்தீங்கன்னா, இவைகளால இந்த காதல் இந்த மாதிரியான விஷயங்களால உங்களுக்கு வந்து பெருசா வந்து பிரச்சனை வராம இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய டிஎன்பிஎஸ்சி ஃபெயிலியர்ஸ்க்கு நான் மறுபடியும் சொல்றேன். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை தள்ளி விட்டுட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, நம்மளால படிக்கவே முடியாதுங்க. நான் நிஜமா அதுதான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இல்ல நான் இன்ஸ்டாகிராம்ல நிறைய படிக்கிறேன், யூடியூப்ல நிறைய படிக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா, அதை விட படிக்கிறதுக்கு புக்ல நிறைய இருக்கு. ஒரு 70-80% நிறைய இருக்கு. முதல்ல நீங்க அதை முடிங்க. முதல்ல புக்கை திறங்க. ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, புக்கில் எடுத்து நீங்க படிக்க என்னைக்கு ஆரம்பிக்கணும், அதை முடிச்சுட்டு ஃபோன்ல நீங்க என்ன வேணா பார்த்துக்கலாம். எக்ஸஸா நீங்க படிச்சுக்கலாம், ட்ரிக்ஸ் படிச்சுக்கலாம், ஷார்ட்கட் பார்த்துக்கலாம். முதல்ல புக்ல இருக்கிறத படிங்க. முதல்ல அந்த கான்செப்ட், அந்த கோர் என்னங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல தூர அந்த மசாலாக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஆன்லைன்ல நிறைய கொட்டி கிடக்குது. ஸோ எக்ஸாமுக்கு படிக்க வந்துட்டீங்கன்னா ஃபோன் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். டோட்டலா அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு எப்போ அவாய்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். உங்க ஃபோன் அது உங்க கையில இருக்கு. முடிவெடுக்க வேண்டியது நீங்க, நான் கிடையாது. பொங்கல் பண்டிகை நல்லா கொண்டாடுங்க. தொடர்ந்து தோல்வியாளர்களுக்கெல்லாம் தோள் கொடுக்க விரும்புகிறேன். சேஃபர் அண்ட் கைஸ். தேங்க்யூ.